Hi everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு நாள் வந்து எனக்கு பர்சனலி ஹரி நீடெல்லாம் செஞ்சாரா. ஏன்னா வாழ்க்கையிலே நான் சொந்தமாக சோறு சமைச்சிருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் சோறு சமைச்சதே கிடையாது. ரைஸ் குக்கரில் கூட சமைச்சது கிடையாது. ரைஸ் குக்கரில் தட்டி கூட விட்டது கிடையாது. சோறு அதுக்கு நான் சமையல் ஆகிறதுக்கு வந்து நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஒன்று பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சோறு வந்து ரைஸ் குக்கரில் சமைக்க மாட்டாங்க, பானையில் வந்து வடிகட்டுவாங்க. ஸோ அந்த பானையில் வடிகட்டுறது வந்து மேலே கொதித்து வரப்போ அந்த பானை மூடி திறக்கணும். அதுக்கு மட்டும் பானை மூடி மட்டும் திறந்துட்டு அது கொதி போயிட்டோன்னே மூடிடுவேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அது கொதிக்கிறப்போ நான் அதை மூடி திறந்துக்கிட்டே அம்மா பாத்தீன்னு கத்திட்டு திறப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் சொந்தமாக சோறு சமைச்சிருக்கேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ சோறு சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஏர்லி ப்ரிப்பரேஷன்ஸ் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் அரிசி வந்து நார்மல் அரிசி கொஞ்சோண்டு வாங்கினேன். அப்போயே எங்கள் அம்மா கேட்டாங்க, இது எதுக்கு நீ வாங்கினேன், இல்லை சோறு சமைச்சு பழகிக்கிறதுக்குன்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஆக்சுவலி இங்கே வந்தோடனே வந்து நான் ரைஸ் குக்கர் வாங்கலை. ரைஸ் குக்கர் வந்துட்டு நாள்லேயே நாங்கள் பார்த்து எங்கள் கடையில் விற்றாங்க. பட் நான் தான் வந்து வாங்கலை. ஏன்னா அது வேறு எதுக்கு வாங்கிக்கிட்டு, பிகாஸ் எத்தனை நாள் நம்ம சோறு சமைச்சு சாப்பிட போகிறோன்ட்டு நமக்கு தெரியல. இங்கே வந்து ஒரு 1.5 மாதம் ஆச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சோறையே சமைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அது தேவைப்படலைங்கிறதுனால நான் வாங்கலை. வேறு என்ன, ஓகே அரிசி வாங்கிட்டோன்னே ChatGPT செக் பண்ணிகிட்டு இருந்தேன். சோறு சமைக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன, பிகாஸ் எனக்கு ரைஸ் குக்கரில் அடுப்பில் தான் சமைக்கணும். ஐநோ வீட்டில் வந்து வடிகட்டுவாங்க. ஸோ ஈஸியஸ்ட் வே டு குக் அப்படின்ற மாதிரி ChatGPT ஒரு மாதிரி கொடுத்துச்சு. ஸோ அதை நான் வந்து அது 2-3 நாளாக அதையே யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக செய்வோமா என்ன ஏதுன்னு. தென் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 10 கிட்ட ஆகிடுச்சு. நான் பாஸ்தா லஞ்சு லேட்டாக தான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் பசி எடுத்துருச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் அப்பளப்பரு வாங்கி வச்சிட்டேன். அது பொரிச்ச அப்பளப்பு. ஸோ எனக்கு அந்த அப்பளப்பு இருக்கிறது கண்ணுக்கு சரியான உறுத்தலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த அப்பளப்பு தனியாகவும் சாப்பிட மனசு இல்லை. சோறில் வச்சு சாப்பிட்டா ருசியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பளப்புக்காக எனக்கு சோறு சமைப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த சோறு சமைக்கிற முடிவுக்கு நம்ம இறங்கணும். ChatGPTயோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையிலேயே சொந்தமாக சோறு சமைக்க போகிறேன். ரைஸ் குக்கரில் அடுப்பில் தான் சமைக்கணும். அது 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட கப்பில் ஒன்றும் இல்லை. நான் அரிசி வந்து குத்து மதிப்பாக எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். பட் இது ஃபிங்கர் மெத்தட் ஆல்சோ சொல்லிச்சு ChatGPT. ஸோ அதை வச்சு நீங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்னு பார்ப்போமே. அரிசி சோறு ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அது சொல்லிச்சு, நீ அரிசியை ஃப்ளாட் ஆகிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும்னு. இப்போ நான் அரிசி எப்படி ஃப்ளாட் ஆகுறது? செஞ்சு சோதனை. அரிசியை வளரக்கூடாது சொல்லுவாங்க. பட் உங்களுக்கே தான் வளர்றேன், பரவாயில்ல. குத்து மதிப்பாக வைப்போம். சாரி, லைட் வேறு ஒரு மாதிரி பேடாக இருக்குது. கொஞ்சமாக இருக்கும். நிறைய போட்டுருவோம். அப்புறம் பத்தலைன்னா நிறையானா ஊற்றிக்கலாம். கஞ்சி மாதிரி வந்துட்டாலும் பரவாயில்ல. இந்த கூட வரணும். எனக்கு ரொம்ப லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது தட் நான் செய்கிறது கரெக்டான்ட்டு. சோறு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இன்றைக்கி சோறுக்கு நம்ம என்ன சைட் டிஷ் வச்சுருந்தோன்னா, அஃப்கோர்ஸ் அப்பளம் பெருசாக இன்னொன்று வந்து டின்னில் தூணா மீன், சல்மன் மீன்லாம் வைப்பாங்க. ஸோ நான் வந்து எப்பயுமே அது வச்சுருப்பேன். ஒரு டின்னு தூணா மீன், அன்றைக்கி வந்து ஒரு டின்னு சல்மன் மீன் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நான் வாங்கின டூனா மீனோட ஃப்ளேவர் வந்து இந்தியன் மால் கறி. ஆனால் கறி மாதிரியே இல்லை. பட் அந்த டூனாவை தான் வந்து சூடு காட்டி சோறு கூட சாப்பிட்டேன்.
இப்போ வந்து என் சோறு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். சாவாசி நான் வந்து மென்டலி சோ ரெடி. அந்த சோறு வந்து என்னவா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். அது கஞ்சி வருதுனாலும் எனக்கு ஓகே. நான் யோசிச்சுட்டு தான் கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தூணை வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுன்னு. பட் சத்தியமாக சொல்கிறேன், நான் நினச்சது எத்தனையோ மடங்கு அந்த சோறு பெட்டராக வந்துச்சு. ஆக்சுவலி அந்த சோறு நல்லா வந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை இது இவ்வளோ நல்லா வரும், இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நல்லா வந்துச்சு. பட் எனக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருச்சு. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருச்சு. அது கூட பிகாஸ் அந்த ஐ திங்க் தட்டில் பார்க்குறப்போ வந்து சோறு குழஞ்சது கொஞ்சம் தெரியும். இப்போ வந்து நல்லா ஆறிட்டோன்னே டப்பாவில் போட்டு ஐஸ் பண்ணி வச்சேன். பிகாஸ் பிகினிங்கில் சொன்னேன் 10 மந்த்து அப்படியே நான் யோசிச்சிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு கப்புங்கிறது வந்து ஒரு ஆள் 2 வேளை சாப்பிட்ற சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. இது என்னடா ஒரு கப்பு போட சொல்லுது. ஆனால் ஒரு கப்பு அப்படின்னு பேசுகிறப்ப எனக்கு இப்படி வந்துச்சு. ஆனால் அதை வந்து பானையில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சமாக இருக்குது. பட் அந்த சோறு விரியுது இல்லையா, அரிசி விரியுது இல்லையா. ஸோ ஐ திங்க் அதனால தான்ட்டுன்னு. ஸோ அப்போ போனால் ஒரு போர்ஷன் வந்து நான் ஆறிட்டோன்னே ஐஸ்பரில் வச்சேன் டப்பாவில் போட்டு. ஸோ அப்போ வந்து ஆறிடுச்சு இல்லையா. ஸோ நான் டப்பாவில் அள்ளி போடுறப்போ நார்மலாக தான் இருந்துச்சு. நாட் வெரி நார்மல், லைட்டாக குழஞ்சிருச்சு. பட் சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இதோட வேர்ஸ்டான அரிசி சோறுலாம் நான் கடையில் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் சமைச்ச சோறு இவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசிக்கிறப்போ எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. வா அப்படின்னு. யா எப்பவுமே எனக்கு நிறைய இடத்துல வீட்டிலலாம் கூட செஞ்சு சொல்லுவாங்க, உனக்கு சோறு கூட சமைக்க தெரியாது, நீலாம் எப்படி வாழ போகிற வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் யோசிப்பேன், சரி அரிசியில் எப்படி சாரி அடுப்பில் எப்படி சோறு ஆக்குறதுன்னு கற்றுக்கணும். பிகாஸ் ரைஸ் குக்கர் இஸ் குவைட் ஈஸி. அடுப்பில் எப்படி சோறு ஆக்குறது கற்றுக்கிறது தான் வந்து உண்மையிலேயே ஒரு வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கில் வந்து நான் 100% ரெக்வயர் பண்ணுறேன்னு கேட்டால் கிடையாது. ChatGPT நோண்டி தான் அது 15 நிமிஷம். ஓகே, ChatGPT எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, நீ வந்து கழுவிட்டு அதில் போடு, ஒரு கொதி வர வரைக்கும் மூடாமல் ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு, ஒரு கொதி வந்துட்டோன்னே ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு மூடிட்டு 15 நிமிஷத்தில் சோறு ஓகே ஆயிடும் அப்படின்னு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே சோறு பொங்குருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், நான் திறந்துட்டு திருப்பி மூடிட்டேன். அப்புறம் ChatGPT சொல்கிறேன் 5 நிமிஷத்தில் பொங்கிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு. சொல்லிட்டு இது வந்து எப்பயும் நடக்கும், நீ வந்து கிண்டி விட்டுட்டு மூடிடு. ஆசை ஐயோ நம்ம மூடணும், ஆனால் கிண்டலி திருப்பி திறந்து திருப்பி கிண்டு. ஸோ நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது 15 நிமிஷத்துலேயே வேவில் ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ் 23 கிட்ட ஆயிடுச்சு அந்த சோறு நார்மலாக வரதுக்கு. ஐ திங்க் தண்ணி வரணும் கொஞ்சம் குழந்தைச்சு இல்லையா. ஸோ ஐ திங்க் தண்ணி வர இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப என்னடா கொஞ்சம் ப்ளூண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆள் தான் சாப்பிட்றேன். தெரில, எனக்கு அப்படி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் தண்ணி கொஞ்சம் கூடயே வைக்கல, கரெக்டாக தான் வச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக குறைச்சிருக்கணும். பட் at the end of the day, am I happy with the result? இல்லை am I satisfied with the result கேட்டால் I'm like exceeds expectation. அந்த அளவுக்கு இருக்குது. சொன்னாலே ஐஸ்பரில் வந்து நான் டப்பாவில் போட்டு வைக்கிறப்போ ரொம்ப நார்மலாக சோறு அள்ளி போடுற மாதிரி தான் வச்சேன். கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் பிசைட்ஸ் தட் ஆல் குட் வித் த சோறு. நான் சாப்பிட்றப்போ அது பிகாஸ் நான் சுட செய்யலாம், எனக்கு பசி வேறு ஒன்றும் லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பசி தான். சுட போட்டு சாப்பிட்றதுனால சோறு இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. முன்ன சாப்பிடு ஐஸ்வரி ரொம்ப ருசியாக தான் இருந்துச்சு உண்மையிலேயே. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2 வாட்டி வந்து மைக்ரோவேவ் பண்ணுற சோறு இருக்கும். அந்த சோறு வந்து நம்ம வந்து 20 செகண்ட்ஸ் ஒரு சின்ன கிண்ணத்தில் இருக்கும், 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சா சோறு ஆகிரும். அந்த சோறு தான் வந்து நான் ஒரு 2 வாட்டி கிட்ட செஞ்சு சாப்பிட்டேன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில். அந்த மாதிரி நல்லா இல்லை ஆக்சுவலி, ரொம்ப விதையாக இருந்துச்சு. அதோட எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் இந்த சோறு சமைக்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருந்தா, இதில் சோறு சமைக்கிறதுனே இவ்வளோ ஈஸினா வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ChatGPT வந்து வடிகட்டுறதையும் என்கிட்ட சொன்னிச்சு அன்றைக்கி. வடிகட்டுறதுன்னு சொல்லலை, இந்த மாதிரி நீ தண்ணி ஊற்றி இப்படி செய், பாஸ்தா தண்ணி வெளியே ஊற்றுற மாதிரி இதோடையும் வெளியே ஊற்று அப்படின்னு. அப்போ தான் வடிகட்டுறது தான் இது இப்படி சொல்லுது அப்படின்னு. பட் அது ஈஸியாக, நான் செஞ்சது ஈஸியான்னு பார்த்தா நான் செஞ்சது ஈஸின்னு சொன்னிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோ திஸ். அதான் இதில் சோறு சமைக்கிறதே ஈஸினா, அப்புறம் ரைஸ் குக்கர்லாம் சோறு சமைக்கிறதுனா இன்னும் ஈஸி தான். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு வாழ்க்கைக்கான ஸ்கில்லை நான் அக்வயர் பண்ணியிருக்கேன். பெருமையாக இருக்கேன் நினச்சா.
25 வயசில் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது தான், பட் இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.